விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர். எல்லாரும் சேர்ந்து ஓ விலகாதவரே, விலகாத மேகம் நீர். ஒரே சத்தமாய் ஆவியானவரே, செய்து ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு எல்லாத்தையும் மறந்துருக்க, பாட்டு தெரியாத கண்களை மூடி என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை இந்த சபையை மூடுதே, இந்த சபையை மூடுதே. ஒரு மகிமையின் மேகா worship என் ஜனத்தை சத்தமாய் விலகாதவரே, மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது அந்த மேகம் இறங்கினது போல இந்த காலை நேரத்திலே விலகாத மேகம் நீர். காலை போல சந்து சந்தாய் எங்களை வைக்கிறோம் ஆவியானவரே. ஆவியானவரே, மகிமை ஆலயத்தை மூடட்டும். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிடும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருப்பதாக. We worship you, Lord. We glorify your name, Lord. வல்ல ஆவியானவரே, எல்லாரும் விரும்பி கேட்கலாமா? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. அதனாலதான் இது சாத்தியமானது. சொல்லுங்க, என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. சபை சத்தம் உயரட்டும். என் பேச்சில நாங்கள் மறையவும் நீர் மகிமைப்படவும். நாங்கள் மறையணும், நீர் மகிமைப்படணும்பா. ஓ ஹalleluya. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. முடிந்தால் ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் உயர்த்தி ஒரே சத்தமாய் அன்பின் ஆவியானவரே,
சபையிலே கர்த்தர் எழுந்தருளுவீராக. இந்த தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவீராக. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இது கர்த்தராலான காரியம். அதேதான் சாலமோன் ஆலயத்தை கட்டி தேவ சமூகத்தில் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் போது சொல்லுகிற வார்த்தை. ஆமென். இது எங்களால் நடந்ததல்ல, என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை கர்த்தர் தமது கரத்தினால் நிறைவேற்றியிருக்கிறார். எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் சொல்ல முடியும்? அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றியிருக்கிறார். இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து முடித்ததும் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூடிற்றென்று. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நிச்சயமாய் சொல்ல முடியும்? இது வார்த்தையினால் உரைக்கப்பட்டது மாத்திரமல்ல, இது அவர் கரத்தினால் நிறைவேற்றப்பட்ட காரியமானா நிச்சயம் மகிமை இந்த இடத்திலே வெளிப்படும் என்று சொல்றவங்க ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா, கர்த்தருக்கே ஹல்லேலூயா, பரிசுத்தர்க்கே ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கே ஹல்லேலூயா, பரிசுத்தர்க்கே ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 52வது சங்கீதம் 9வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீரே இதை செய்தீர் என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிப்போம், அது பரிசுத்தவான்களுக்கு முன்பாய் நலமானது என்று. ஹல்லேலூயா. இது கர்த்தர் செய்திருக்கிறார் என்பதை ஆமென். பாஸ்டர் கேப்ரியல் அவர்கள் குடும்பம் மாத்திரமல்ல, இந்த சபையார் மாத்திரமல்ல, அத்தனை பேரும் தைரியமாய் சொல்ல முடியும். அவர் செய்ததானால் இந்த காலை நேரத்தில் அவரை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தார். நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி சேர்ந்து உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்த தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவன் நாமத்தை சந்தோஷமாய் ஆர்ப்பரிப்போடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா, கர்த்தருக்கே ஹல்லேலூயா, பரிசுத்தர்க்கே ஹல்லேலூயா, ராஜனுக்கே ஹல்லேலூயா, தேவனுக்கே ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஹல்லேலூயா, பரிசுத்தர்க்கே ஹல்லேலூயா. கால்கள் வழுவாதபடி நடத்தி வந்தார் எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுது. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீதம் வழி நடத்தும். கண்மணி போல கிருபையால். Say hallelujah, hallelujah. தேவனுக்கே ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, பரிசுத்தர்க்கே
கர்த்தர் தம்முடையவர்களுக்கு செய்கிறது எல்லாமே அவருக்கு மகிமை உண்டாக. எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த வார்த்தையை? அதனாலதான் அவருடைய வழியிலே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார், அவருடைய பாதையில. ஹல்லேலூயா. காரியத்தை நியமிக்கிறதும் அவர்தான், அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை நடத்தி கொண்டு போவதும் அவர்தான். அதனாலதான் நியமித்த ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற வழி பல நேரத்தில் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்ததும் அவர்தான். அந்த தரிசனத்தை அடைவதற்காக யோசேப்பு எந்த பாதையில நடக்க வேண்டும் என்பதை தீர்மானித்ததும் கர்த்தர் தான். அதனாலதான் முடிவில் யோசேப்பின் வாயில வந்த வார்த்தை சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சீங்க நீங்க போட்ட ட்ராக்ல தான் நான் நடந்தேன். இல்லை இல்லை இல்லை, அவன் உங்களை வச்சு இந்த ட்ராக்கு போட வச்சது என்னை நடத்தி வந்த கர்த்தர். அதனால எனக்கு தைரியமாய் சொல்ல முடியும், என் தீமையும் கர்த்தர் நன்மையாய். ஒரு காரியம் சக்சஸ்ஃபுல் ஆகுதுனால ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சுக்கணும், இது என் பலத்தினால் நடந்தது அல்ல. நெகேமியா சொல்லுகிறார், ராஜா எனக்கு ஃபேவரா இருந்ததுனால இது நடந்த காரியம் அல்ல, கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையா இருந்ததுனால இந்த காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. ஆமே தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குதுன்னா பாதை குறித்து கலங்காதீங்க. ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், செயல் புரியாது, ஆனா செயலின் முடிவு மகிமையா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆலயம் கட்டி வந்த செயல் கர்த்தர் நடத்தினது சில நேரத்தில் புரியல, பாதியிலே முடிச்சிடலாமான்னு நினைத்த நாட்கள் இருந்தது. நேற்றுக்கு பாஸ்டர் சொன்ன சாட்சியை கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். ஹல்லேலூயா. அருமையான தகப்பனார் அவன் திடீர்னு ஒரு டைம் கூப்பிட்டு சொல்றாங்க, வேணாம் விட்டுடலாம். அவருடைய செயல் புரியல. ஆண்டவரை சரியாதான் போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரை தெரியல. அதுல அவருடைய நடத்துதல் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாதையை பத்தி நம்மள்ட்ட பேசவும் மாட்டாரு. யோசேப்புக்கு தரிசனத்தை காட்டினவர் ஆமாம் பாதையை காட்டினாராங்க. அட்லீஸ்ட் சொல்லலாம்ல, யோசேப்பே இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நீ இந்த பாதையிலெல்லாம் நடக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல. பாதையை காட்டலை. ஏன் பாதையை காட்டலைன்னா, இதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, இதெல்லாம் டெம்பரரி. கர்த்தர் காண்பித்தது தான் உன் லைஃப்ல பெர்மனன்ட் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? எனவே தைரியமாய் சொல்லுங்கள், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும். அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் ஹல்லேலூயா எனக்கான யாவும். ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கைகள் கூறுகவில்லை. செயல் புரியல, ஆனா செயலின் முடிவு அது மகிமையாய்தான் காணப்படும். உங்க கைகள் கூறுகவில்லை. செயல் புரியல ஆண்டவரே, ஆனா செயலின் முடிவு. காரணம், கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையா, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா. நம்பிக்கையோட பாடுவீங்களா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் ஜீசஸ் எனக்காக அவர் ஏதோ செய்கிறார். அது மட்டும் எனக்கு தெரியுது, ஆனா செயல் என்னன்னு தெரியல. ஆனா செயலின் முடிவு. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அவர் மிகவும் உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர். கரத்தை உயர்த்தி உங்க கைகள் விசுவாசத்தோடு, உம்மால் எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது. நம்பிக்கையோடு சொல்லுங்க,
வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை. என் வாழ்க்கையில அப்பா கை குறுகலைன்னு நம்புறவங்க, இன்று என் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் நன்மையாக தான் இருக்கிறது விசுவாசிக்கிறவர்கள், ஹalleluya ஹalleluya, சாட்சி நடுவில் நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் சபையே, இதை அடையாளமாய் பார். இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா. இப்போ நம்பிக்கையோடு சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு, அனுமதித்ததெல்லாம். சபை சத்தம் கேட்கட்டும், சத்தம் உயர்த்தி. நம்பிக்கையோடு அனுமதித்தது செயல் புரியல, ஆனா ஒண்ணு தெரியும், சகலமும் நன்மைக்கேதுவா. அதினதின் காலத்தில் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் செம்மையா. கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி உங்க கைகள் குறுகவில்லை. ஹalleluya. விசுவாசிக்கத்தக்கதான சூழ்நிலை இல்லை, ஆனாலும் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் தமது வாக்கினால் உரைத்தவைகளை அவருடைய கரம் செய்து முடிக்கும். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா. அப்படியே ஒரு விசை கூட ஆராதிக்கலாம். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, Thank you, Holy Spirit.
சொன்னதை. சாலமோன் அப்படிதான் சொல்றார். அவர் சொன்னார், அவர் செய்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டு இன்னொருத்தங்களை கொண்டு செய்கிற தெய்வம் அல்ல. அதனாலதான் மோசேட்ட சொல்றார், நான் கொடுப்பேன் சொல்லு மோசே. இறைச்சி 1 மாதம் நான் கொடுப்பேன் சொல்லுன்னு சொல்லும் போது சொன்னவர் வாயை பார்த்த மோசே அடுத்து அவர் கரத்தை பார்ப்பார்னு பார்த்தா அவர் கீழே பார்க்கிறாரு. ஆண்டவர் உடனே வைராக்கியமா என்னாகமம் 11:23 சொல்றார், மோசே எங்க பார்க்கிற? என் கை குறுகிட்டுன்னு பார்க்கறியா? என் வாயிலிருந்து வந்த வார்த்தை வருதுனாலே நீ அடுத்து எதை பார்க்க தொடங்கினான் தெரியுமா? உன் கையே இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவள் கரத்தையும் அல்ல, என் கரத்தை பாரு. கர்த்தருடைய கரம் இதுவரை குறுகி போகவில்லை. விசுவாசிக்கிற உள்ளங்கள், எனக்கு நிறைய வார்த்தை கத்த தந்திருக்கிறார்னு சொல்றவங்க, இந்த ஆலயம் கட்டப்பட்டது வார்த்தை மட்டுமல்ல, ஆண்டவருடைய கரம் இந்த காரியத்தை. ஹல்லேலூயா. இதுவரை எப்படிங்க நாம நிக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுவரை நாம எப்படி நிக்கிறோம்? கர்த்தர் அல்லவோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் எல்லா நன்மை கர்த்தர் தான் செய்தார் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை, நீர் தந்தது. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன். ஹல்லேலூயா. யோர்தான் கிட்ட வந்து யோசுவாவின் ஜனங்கள் நிற்கும் போது யோர்தான் எப்படி கடக்கணும்னு யோசுவாவுக்கு தெரியல. ஆமென். யோசுவா என்ன செய்யணும்னு தெரியாம நிற்கும் போது ஆண்டவர் சொல்றார், போய் காலு வைங்க அப்படின்றார். காலு வைக்கின்றார். யோர்தான் சும்மா ஓடலையா? எப்படி ஓட தெரியுமா? கரை புரண்டு ஓடிட்டு இருக்குது. கரை புரண்டு ஓடுகிற ஆத்துல எப்படி ஆண்டவரை கால் வைக்கிறார்? தூக்கிட்டு போயிருமே ஆண்டவர், நீ காலை வைன்றார். ஆசர் என்ற கால் வைக்க சொல்லுன்றார். ஆமென். ஆண்டவரே, மோசே காலத்துல நீங்க கால் வைக்க சொல்லலையே, கையில நீட்ட சொன்னீங்க, அது நான் கூட செஞ்சிடலாம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நடக்கிற பாதையில கால் வைன்றீங்களே ஆண்டவரே. ஆமென். அவர்கள் கால் வைத்த போது ஆமென், இவர்களை அடித்து கொண்டு போக நினைச்ச யோர்தான் இவர்களை கண்டு பின்வாங்கி நின்றது. ஆமென். அவர்கள் எப்படி சமுத்திரத்தை கடந்து வந்தாங்களோ அப்படியே யோர்தானை கடந்து வந்ததும் யோசுவா என்ன செய்யறார் தெரியுமா? யோர்தான் இருக்கிற கற்களை எல்லாம் எடுத்து வச்சு ஆமென் என்ன சொல்லி ஆராதிக்கிறார் தெரியுமா? எங்களை யோர்தானை கடக்க பண்ணினவர் என்றல்ல, எங்களை சமுத்திரத்தையும் இந்த யோர்தானை கடக்க பண்ணினவரை நாங்கள் துதிக்கிறோம். அப்பதான் யோசுவாவுக்கு புரியுது, ஏன் என்ன இந்த பாதையில கால் வைக்க சொல்றாருன்னா, இது உன்னுடைய முதல் பாதை அல்ல, பல பாதை கடந்து தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சமுத்திரத்தை கடந்த உனக்கு இந்த யோர்தான் கடப்பது எளிது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கடல் பெருசா ஆறு பெருசா? ஹலோ, கடல் பெருசா ஆறு பெருசா? கடலே தாண்டிட்டீங்க, ஆறு தாண்ட மாட்டீங்களா? ஆமென். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு சூழ்நிலை அப்படி வரும்போது, ஐயோ இந்த சூழ்நிலைன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுவரை நடத்தி வந்த சூழ்நிலை எல்லாம் திரும்பி பாருங்க. 5 அப்பத்தை சீஷர்கள் கையில வச்சு புலம்பிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு என்ன ஆண்டவரே செய்யறது கேட்கும்போது, ஆண்டவர் இங்க கொண்டு வான்னு சொல்லி கையில வாங்கி எல்லா சீஷர்களுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் அப்படின்றார். ஸ்தோத்திரம் அப்படின்றார். இதை பார்க்கும்போது பேதுருக்கு தலையில கொட்டினது மாதிரி இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? பேதுரு பார்த்தனா, நான் அப்ப இது இவ்வளவு சொல்லிட்டேனே. ஏன்னா பேதுருடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? ஆமென். ஆண்டவர் வரும்போது வாயில சொல்றார், ஆண்டவரே பிரயாசப்பட்டு என் வலையில ஒண்ணுமே இல்லைன்னு தொடங்கினவன் இன்னைக்கு அட்லீஸ்ட் கையில 2 மீனாவது இருக்கு. ஒண்ணு இல்லாத ஒண்ணை இதுவரை நடத்தி கொண்டு வந்த தெய்வத்திற்கு இருக்கிறதை வைத்து ஆசீர்வதிக்க தெரியாதோ? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அடுத்து என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரை எப்படின்னு பாருங்க. இதுவரை எப்படின்னு பார்த்தா சொல்லுங்க. நீர் செய்ததை மறக்க கூடுமோ என் வாழ்க்கை, நீர் தந்தது. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்,
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு கர்த்தரை நான் சூப்பரா தான் வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? நல்ல எக்காலமும் ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோட இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் செய்தது நினைத்து ஹalleluya நல்ல கைகளை தட்டி thank you Jesus ஆமென் சேர்ந்து பாடுவோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் எந்நேரமும் துதித்திடுவேன் என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன் உம் நாமம் உயர்த்துவேன் உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஆமென் எந்நேரமும் என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன் உம் நாமம் உயர்த்துவேன் உம்மை பாடி நல்ல கைகளை தட்டி நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே எஸ் நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு உம்மை ருசித்தேன் ஹalleluya காலங்கள் கடந்து போனதே உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து கிருபை ருசிக்கிறவங்க ஆலயத்தின் நடுவில் அவருடைய கிருபை சிந்தித்து பாடுகள் இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் ஹalleluya எத்தனை பேர் கூட ருசித்து பாட முடியும்? நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே உன் கரங்கள் எல்லாம் தந்ததே தேவைகள் என்னை சூழ்ந்ததே உன் கரங்கள் எல்லாம் எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே எட்டாததை ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாய் நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் உம்மை ருசித்தேன் ஹalleluya ஒரு விஷயம் கூட நீர் செய்ததை மறக்க முடியுமாப்பா? என்னை இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் மகிமையா கடைசி வரை நான் உங்களோடு இருந்து நடத்துவேன் என்று சொன்னவர் ஆமென். உம்மை ருசித்தேன் சமுத்திரத்தை கடக்க வைத்தவர் இந்த யோர்தானை கடக்க வைப்பார். நீ நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அப்படி பாடும் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை இன்னும் நடத்துவார் ஹalleluya பாடுவோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் எத்தனை பேர் இதுவரை நடத்தினதை ருசித்து சொல்ல அவர் நடத்தினார் என்னை நடத்தினார் அவர் கிருபை என்று என்னை நடத்துவார் நல்லவர் தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை
அவர் செய்து முடிப்பார். அவருடைய கரம் என்னோடு இருக்கிறது. அவருடைய கரம் என்னோடு இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் அதை அனுபவிக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் 2 கரங்களையும் உயர்த்தி, நான் அல்ல, நான் அல்ல. Hallelujah. His word and his hand. அவர் வார்த்தை, அவருடைய கரம். அந்த கரத்தை பற்றி கொண்டிருக்கிற, அவர் கரத்தை பற்றி கொண்டிருக்கிற. Hallelujah. ரூத்தை போல பற்றிக்கொள் சபையே, பற்றிக்கொள். உனக்கு காதில் ஒரு வார்த்தை கேட்கப்படும், உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று. உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று. அப்பா, உங்க கரம் மட்டும்தான் எனக்கு ஆதாரம். 2 கரத்தை உயர்த்தி இந்த பகல் நேரத்தில், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரம் என் ஆதாரமே. ஹல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இந்த பாடலை பாடி நம்ம முடிக்க போகிறோம். ரூத்து போவாஸ் வயல்நிலத்துக்கு வரும்போது போவாஸ் சொல்லுகிற வார்த்தையோட செட்டையின் மறைவில் வந்த உனக்கு அவர் ஆள நிறைவான பலன். அதனுடைய பலன்தான் அவள் வீட்டுக்கு போகும்போது வெறுமையாய் போகவில்லை, அவளுக்காக சிந்த வேண்டியதை சிந்த விட்டார். அதில் ஒன்று தெரியுது, போவாஸ் ரூத்து கரத்தை பிடிச்சிட்டாரு. அவர் கரத்தை பிடிச்சிட்டாரு. அவர் சமூகத்தில் வந்து ஒருவரும் இன்னைக்கு நான் நிற்கிறேன் என்றால் நான் பிடிச்சதுனால இல்லை, அவர் என் கையை பிடிச்சு வச்சிருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் தள்ள மாட்டார். ஆனால் உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன்னு எப்போ ரூத்துக்கு சொன்னார் தெரியுமா? 3வது அதிகாரத்தில் ரூத்து வந்தது எதற்காக தெரியுமா? கதிர் பொறுக்க அல்ல. போவாஸ்ட சொல்றார், நீங்க என் கையை பிடிங்க, நீங்க அந்த போர்வை என் மேல விரிங்க, எனக்கு கதிரை விட முக்கியம், எனக்கு நீங்க முக்கியம். அதை நான் இப்படி சொல்றேன், கவனிங்க. ஆமாம், ரூத்து வயலத்துக்குள்ள வந்ததும் போவாஸ் கையை பிடிச்சிட்டாரு. அவருடைய கை இருக பிடிச்சிட்டு, அதனால அநேக நன்மைகள். ஆனா இனி வேண்டியபடியெல்லாம் செய்யணும். ரூத்தே, நீ அவர் கையை இருக பிடிக்கணும். 2 கரமும் இருக பிடிக்குமானா நீ எந்த காரியத்தை குறித்து கலங்க தேவையில்லை. கர்த்தர் உனக்காய் துணை நின்று உனக்காய் வேண்டியபடி எல்லாம் செய்ய அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்க பிடிச்சிட்டா. எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் ஆராதனை, ஆண்டவரே எனக்கு வேற கையெல்லாம் இல்லப்பா, தட்டுவதற்கு வேற வாசல் இல்லை, நீரே என் ஆதாரம் சொல்றவங்க 2 கரத்தை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி, பலிபீடத்தில் அர்ப்பணித்தது போல, பலிபீடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு ஈசாக்கு ஆபிரகாமுக்கு சொந்தம் அல்ல. ஆண்டவர் சொல்ல, பிள்ளை மேல கை வச்சிராத என்றாரு. பிள்ளை மேல கை வச்சிராத என்றாரு. கத்திப்பட விடல ஆண்டவர், கத்திப்பட விடல. அதுக்கு முன்னாடி வர உன்னேசகுமாரன் உன்னேசகுமார் உன்னேசகுமார் அவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப சொல்ற, ஏ அது என் பிள்ளை, என் பிள்ளைங்க மேல கை வச்சிராத, he is my son, அவனை தொட்டாத. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க கரதாம்பா எனக்கு ஆதாரம்? நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, ஹல்லேலூயா. உன் கரங்கள். ஒரே ஒரு சரணத்தை பாடி முடிக்கலாம். துவங்கியதை முடிப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதை